திருப்பூர்லேருந்து பிரசன்னதோட ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைசாக ஸ்நானம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதம் அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில் ஆரம்பித்து 1 மாத காலங்கள் இந்த வைசாக ஸ்நானம் செய்யக்கூடிய நாட்கள்ங்க. அதாவது வருகிற 18/4/2026 சனிக்கிழமை தொடங்குதுங்க. இது 1 மாத காலங்கள் இருக்கும். அதாவது இந்த வைசாக ஸ்நானம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது விஷ்ணு பகவான் அந்த நீரில் ஐதீகம் நீரில் வாசம் செய்கிறாரு அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. இந்த காலத்தில் நம்ம விஷ்ணு பகவானை நினச்சி வழிபாடு செய்கிறது நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது இந்த காலத்தில் பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய காலையில் 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள நீர்நிலைகளில், அதாவது ஆறு, ஏரி, இந்த மாதிரி நீர்நிலைகளில் சென்று இந்த ஸ்நானம் செய்கிறது ரொம்ப பலனை கொடுக்கும். அப்படி நீர்நிலை செய்ய முடியாதவங்க நீங்கள் வீட்டிலையே ஒரு பக்கெட்டில் நீர் நிரப்பி அதில் கங்கை நீர் கொஞ்சம் விட்டு நீங்கள் கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நதிகள் பெயரை உச்சரித்து நீங்கள் மந்திரங்கள் ஜபித்து நீங்கள் ஸ்நானம் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த மாதங்கள் நீங்கள் முதல்ல இந்த முதல் ஸ்நானத்தப்ப ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த 1 மாத காலங்கள் நான் இந்த ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு சபதம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நானம் செய்கிறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மனசில் ஏற்படுற எதிர்மறை எண்ணங்கள் அழியும். அடுத்து உங்களுக்கு வரப்போற இருக்கிற கெடு பலன்கள் குறையும். உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே விலகும் அப்படிங்கிற மாதிரி தான். அது பிறகு உங்கள் வாழ்க்கை நல்ல செல்வ செழிப்பு உயரும் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்நானம் பண்ண முடித்தோடனே நீங்கள் சூரிய பகவானை பார்த்து சூரிய வழிபாடு எடுத்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது பகவத்கீதை இப்படி ஏதாவது ஒரு நூல்களை எடுத்து நீங்கள் படிங்க. அப்படி இல்லாட்டி விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. இதை படித்து நீங்கள் நித்தம் பூஜையை தொடங்குங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்க பெறுங்க. இந்த ஸ்நானம் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் இந்த வழிபாடு முடிஞ்ச பிறகு ஏழை எளியவங்களுக்கு மெயினாக அன்னதானம், நீர் தானம், நீர் மோர் மற்றும் பானக்கம் அல்லது செப்பல் இந்த மாதிரி நீங்கள் தானம் கொடுக்குறப்ப இந்த 1 மாத காலங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தானங்கள் உங்களுக்கு பல மடங்கு நல்ல பலனவே கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் நாளைக்கு, அதாவது 18ஆம் தேதி வரப்போகிற இந்த வைசாக ஸ்நானத்தை தொடங்குங்க. இதை 1 மாத காலங்கள் தொடர்ந்து கடைப்பிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எதிர்மறை எல்லாம் விலகி நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் செய்கிறப்ப கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் அப்படிங்கிறது தான். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது